ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, திருப்பூரினுடைய முன்னாள் குப்பை மேயர், இந்நாள் திருப்பூர் தெற்கு சட்டமன்றத்தினுடைய திமுக வேட்பாளர் தினேஷ்குமார் அவரை பத்தி தாங்க. அவரை பத்தி சொல்லணும்னா ஊழலுக்கு பேர் போகவே கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுங்க. பேர் போன ஊழல் கிடையாது, பேரே நிலைச்சு நிக்கிற ஊழல் அவரால் தான் பண்ண முடியுங்க. அவ்வளவு ஊழலுங்க திருப்பூர் மாநகராட்சியில. அதுல ஒரு சில பாயிண்ட் மட்டும் பேசலாங்க. திருப்பூர்னாலேங்க வெளிநாட்டவர்களுக்கும் வெளியூர்காரங்களுக்கும் வெளி மாநிலக்காரங்களுக்கும் சடன ஞாபகம் வருது என்னங்க, திருப்பூர்னாலே பனியன் சார்ந்த தொழில், பனியன் நிறுவனங்கள். ஒரு மனுஷனோட மானத்தை காப்பாத்துறது மெயின் கந்தனாலும் கசை கட்டுங்கிற மாதிரி ஒரு பனியன் செட்டி தான் மெயினா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுதான் மெயினுங்க. திருப்பூர் அப்படி இருந்த ஃபேமஸான திருப்பூரை, வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூரை தன்னோட 4 வருஷ பதவி காலத்துல குப்பை மாநகராட்சியா முதலிடத்து கொண்டு வந்தவர் பெருமை சார்ந்தவர் தினேஷ் அவர்களுங்க. அதுல நீங்க சமீபத்துல பாத்திருப்பீங்க, இங்க பல்லடம் சட்டமன்றத்துல ஒரு இடுவாய் ஊராட்சி இருக்குங்க. அந்த ஊராட்சிக்கு பக்கத்துல குப்பை சுத்திகரிப்பு பண்றேன்னு சொல்லி குப்பை கடங்க கொண்டு வந்து கொட்டுறேன்னு சொல்லி கொட்டிங்க. அந்த பிரச்சனை இல்லைங்க, அந்த ஊராட்சி சார்ந்த மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ரொம்பவே இவ்வளவுதான் கிடையாதுங்க, அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை எவ்வளவு தூரம் அமைதியான முறையில போராடிட்டு இருந்தவங்களைங்க லத்தி சார்ஜ் கொடுத்துங்க, பெண்கள் அடிச்சு, குழந்தைகளை துன்புறுத்தி அந்த அளவுக்கு பண்ணிருக்காருங்க. அவ்வளோவும் பண்ணிட்டுங்க ஒரு 10 பெரிய மனுஷங்க உட்காந்து பேசி நாங்க இனிமேல் கொண்டு வரலைங்கிறது சமாசம் பேசுறதுக்கு உட்காந்துருக்காங்க. எங்க ஊருக்கு இந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி வந்தா பக்கத்துல குழந்தை குஞ்செல்லாம் வச்சிருக்கோம், விவசாயம் பண்றோம், தண்ணி கெட்டும், இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. பேசும்போதுங்க ஒரு 10 பேர் உட்காந்து பேசும்போதுங்க என்னோட குழந்தைங்க மேல சத்தியமா இங்க நான் குப்பையை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருங்க. தன்னோட குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணிட்டு எந்த தகப்பனா சத்தியத்தை மீறவே மாட்டான். சத்தியம் பண்ணி கொடுத்துட்டுங்க அந்த சத்தியத்தை எண்ணி 7 நாள்ல மீறிங்க குப்பையை கொண்டு வந்து அங்க கொட்டிட்டாருங்க. குப்பையை கொட்டுறது திருப்தி தெரிவிச்சாங்க. பெண்களும் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணீங்க. தன்னோட பதவியை வச்சு அந்த பதவி பலத்தை வச்சுங்க லத்தி சார்ஜ் பண்ணி இவ்வளவுதான் அராஜகம்ல நீங்க நிறைய சோசியல் மீடியால வந்துச்சு பாத்திருப்பீங்க. அந்த மாதிரிங்க தன்னோட குழந்தை மேல பண்ண சத்தியத்தவே காப்பாற்ற முடியாத ஒரு மனுஷன் எப்படிங்க தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்து அதை காப்பாத்துவாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவரை பத்தி இது மட்டும் ஊழல் கிடையாதுங்க. அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேனுங்க. நன்றி, வணக்கங்க.